அனைவருக்கும் வணக்கம். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பில் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம் உரிமை குரல் திரைப்படம். உரிமை குரல் திரைப்படத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். திரையுலகில் தனது வித்தியாசமான திரைப்படங்களால் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியவர் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். தனது சொந்த நிறுவனமான சித்ராலயா பேனரில் சொந்தமாக திரைப்படங்களையும் தயாரித்து வந்தார். அவர் எடுத்த சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடையாததால் மிகுந்த நிதி நெருக்கடிக்கு ஆளானார் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். அப்போது இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் நண்பரும் இந்தி நடிகருமான நடிகர் ராஜேந்திர குமார் அவர்கள், நீங்கள் ஏன் எம்ஜிஆர் அவர்களை வைத்து படம் எடுக்கக்கூடாது என்று இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு யோசனை கூறினார். ஆனால் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களிடம் செல்வதில் தயக்கம். அதற்கு காரணம் 1963ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பில் அன்று சிந்திய ரத்தம் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கினார் ஸ்ரீதர் அவர்கள். அந்த படம் கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட இருந்தது. அதே நேரத்தில் புதுமுகங்களை வைத்து காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தை கலர் திரைப்படமாக ஆரம்பித்தார் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். அப்போது சிலர் எம்ஜிஆர் அவர்களிடம், புதுமுகங்களை வைத்து கலர் திரைப்படம் எடுக்கிறார் ஸ்ரீதர் அவர்கள், ஆனால் உங்களை வைத்து கருப்பு வெள்ளையில் படம் எடுக்கிறார் என்று அவரிடம் திரித்து கூறினார்கள். இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அந்த திரைப்படம் கைவிடப்பட்டது. அன்று சிந்திய ரத்தம் திரைப்படத்தில் நடிப்பதற்காக எம்ஜிஆர் அவர்களுக்கு இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் அட்வான்ஸாக ஆரம்பத்தில் ரூபாய் 25,000 கொடுத்தார். ஆனால் படம் நின்றுவிட்ட நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் சில காட்சியில் நடித்திருந்ததால் அதற்கான தொகையாக அந்த பணத்தை கருதி ஸ்ரீதர் அவர்கள் அதை எம்ஜிஆர் அவர்களிடம் திரும்ப கேட்கவில்லை. ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து செய்வதாக இருந்த படம் நின்று போன நிலையில் மீண்டும் எம்ஜிஆரிடம் செல்வதா என்று யோசித்தார் ஸ்ரீதர் அவர்கள். ஆனால் தன்னுடைய நண்பர் ராஜேந்திர குமார் அவர்களின் யோசனையை ஏற்றுக்கொண்டார் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். அதன் பின் இயக்குனர் பி. வாசு அவர்களின் தந்தையும் எம்ஜிஆர் அவர்களின் மேக்கப் மேனுமான பீதாம்பரம் அவர்களின் மூலம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்களும் மனதில் ஏதும் வைத்துக் கொள்ளாமல் ஸ்ரீதர் அவர்களின் படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவித்தார். அப்போது இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை எம்ஜிஆர் அவர்களும் அறிந்தே இருந்தார். ஸ்ரீதர் அவர்களாகவே விரும்பித்தான் எம்ஜிஆர் அவர்களை தன் படத்தில் நடிக்க அழைத்தார். எம்ஜிஆர் அப்போது நினைத்திருந்தால் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மேக்கப் மேன் பீதாம்பரம் அவர்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதுதான் அவருடைய உயர்ந்த குணத்தை ஸ்ரீதர் அவர்களுக்கு வெளிப்படுத்தியது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் பெரிய இயக்குனர், அவர் திடீரென்று என்னை வந்து சந்தித்தால் நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காகத்தான் ஸ்ரீதர் அவர்கள் எம்ஜிஆரை போய் சந்தித்தார் என்று செய்திகள் வெளியாகும். நானும் போய் ஸ்ரீதர் அவர்களை பார்க்க முடியாது. அதனால் இருவருக்கும் பொதுவாக நம்பியார் அவர்களின் வீட்டில் மதிய உணவுக்கு ஸ்ரீதர் அவரை வர சொல்லுங்கள், அங்கு சந்தித்து பேசி புதிய படம் பற்றி முடிவு செய்து கொள்ளலாம் என்று தன்னுடைய மேக்கப் மேன் பீதாம்பரம் அவர்களின் மூலம் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு செய்தி அனுப்பினார் எம்ஜிஆர் அவர்கள். இதை கேட்டு சிலிர்த்து போன இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள், என்ன இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களை அவருடைய வீட்டில் நானே போய் பார்ப்பதுதான் முறை என்று கூறி மறுநாளே எம்ஜிஆர் அவர்களை ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று சந்தித்து பேசினார். அங்கு வழக்கம் போல எம்ஜிஆர் அவர்களின் உணவு உபசரிப்புக்கு பிறகு தன் நிலையை அவரிடம் எடுத்து கூறி தனக்கு ஒரு படம் நடித்து கொடுக்கும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டார் ஸ்ரீதர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு சம்மதித்தார். ஏற்கனவே தனக்கு கிடைத்த அனுபவத்தால் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் மனம் திறந்து பேசினார். என் மீது பொறாமை கொண்டவர்கள் நமக்குள் பிளவை ஏற்படுத்துவதற்காக என்னை பற்றி உங்களிடம் எது சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம், என்னிடமே நேராக கேளுங்கள் என்றார். எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டார். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் நிலையை அறிந்து எம்ஜிஆர் அவர்கள்
மற்ற படங்களை விட அவருடைய படத்திற்கு முன்னுரிமை அளித்தார். 3 மாதத்தில் படத்தை முடித்துக் கொடுப்பதாக அவருக்கு உறுதியும் அளித்தார். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களே எதிர்பார்க்காத ஒன்றை செய்தார். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் தான் கூறிய உறுதியை ஒரு கடிதமாக எழுதி அதில் கையெழுத்து போட்டு ஸ்ரீதர் அவர்களிடம் கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள், இது உங்களுக்கு ஃபைனான்ஸ் பெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்றார். இதை கேட்ட இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் மிகவும் நெகிழ்ந்து போனார். தெலுங்கில் நாகேஸ்வர ராவ் அவர்கள் நடித்த தசரா புல்லோடு என்ற படம்தான் சிறிய மாற்றங்களுடன் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உரிமை குரல் திரைப்படமாக உருவானது. இந்த படத்தில் ஆந்திரா பாணியில் பஞ்சகச்சம் போல எம்ஜிஆர் அவர்கள் அணிந்திருந்த வேஷ்டி ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் நேத்து பூத்தாலே ரோஜா மெட்டு என்ற பாடலுக்கு எம்ஜிஆர் அவர்கள் அட்டகாசமாக ஸ்டெப் போட்டு நடனம் ஆடினார். அதை பார்த்த ரசிகர்களும் தியேட்டரில் ஆடினார்கள். 12 தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடிய உரிமை குரல் திரைப்படம் மதுரை, நெல்லை ஆகிய ஊர்களில் வெள்ளி விழா கொண்டாடியது. 1974ஆம் ஆண்டில் அதிக வசூல் செய்த மகத்தான படமாகும் உரிமை குரல் திரைப்படம். உரிமை குரல் படத்தின் வெற்றியின் மூலம் கிடைத்த லாபத்தில் தன்னுடைய கடன்கள் அனைத்தையும் முழுவதுமாக அடைத்த இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் மீண்டும் திரையுலகில் நிமிர்ந்து நின்றார். எம்ஜிஆர் அவர்களின் ராமாபுரம் தோட்டத்திற்கு அடுத்து முகலிவாக்கம் உள்ளது. அங்கு வயல்வெளிகள் உண்டு. அந்த வயல்வெளிகளில் படப்பிடிப்பை நடத்தினார்கள். எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார்கள் என்றால் சுத்துப்பட்டு கிராமத்தில் உள்ள மக்களெல்லாம் கூடிவிடுவார்கள். அவர்களை கட்டுப்படுத்த தினமும் காவலர்கள் அங்கு வருவார்கள். அவர்கள் இல்லாமல் ஒரு நாளும் படப்பிடிப்பை நடத்த முடியாது. ஆனால் ஒரு முறை ஏதோ அரசியல் காரணங்களுக்காக காவலர்கள் 3 நாட்களுக்கு வர முடியாது என்று கூறிவிட்டார்கள். காவலர்கள் இல்லாமல் படப்பிடிப்பை நடத்த முடியாது. அதனால் படப்பிடிப்பை ரத்து செய்துவிடலாம் என்று இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் நினைத்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களோ, கூட்டத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்துங்கள் என்றார். மறுநாள் வழக்கம் போல் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்திருந்தனர். அப்போது வழக்கம் போல எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பிற்கு வந்தபோது அவர் காருக்கு பின்னால் 3 வேன்களில் தடித்தடியான ஆட்கள் யூனிஃபார்ம் போட்டு டஜன் கணக்கில் இறங்கினார்கள். அவர்கள் அரண் அமைத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தினார்கள். படப்பிடிப்பு வழக்கம் போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களின் மீது ஸ்ரீதர் அவர்களுக்கு இருந்த மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது. MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த உரிமை குரல் திரைப்படத்திற்கு கவிஞர் வாலி, கவியரசர் கண்ணதாசன் ஆகியோர்கள் பாடல்களை எழுதியிருந்தார்கள். பொதுவாக எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய திரைப்படங்களில் இடம்பெறும் பாடல்களின் டியூன் மற்றும் வரிகளை அவரே தேர்வு செய்வார். ஆனால் இது தெரியாத இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் அவரே பாடலை தேர்வு செய்து அதை பதிவும் செய்துவிட்டார். இதை அறிந்த தயாரிப்பு நிர்வாகி ஒருவர் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம், எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படத்தின் பாடல்களின் டியூன் மற்றும் வரிகளை அவர்தான் தேர்வு செய்தார், இது தெரியாமல் நீங்கள் இப்படி செய்துவிட்டீர்களே என்று கூற, அதை கேட்டு திகைத்த இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் மேலும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் மோதல் இருந்த அந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்றும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் விழித்துள்ளார். பின்பு ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்கள் பாடலை பற்றி இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் கேட்டபோது பாடல்கள் பதிவு செய்யப்பட்டு விட்டன என்று இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் கூறியுள்ளார். இதை கேட்டு சிறிது நேரம் யோசித்த எம்ஜிஆர் அவர்கள் பாடலை போடுங்கள் கேட்கலாம் என்று கூறியுள்ளார். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களும் அந்த படத்தின் பாடல்கள் அனைத்தையும் எம்ஜிஆர் அவர்களிடம் போட்டு காண்பித்துள்ளார். படத்தின் பாடல்களை ரசித்து கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பாக அந்த படத்தில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய விழியே கதையெழுது என்ற பாடலை மெய்மறந்து கேட்ட எம்ஜிஆர் அவர்கள், பாடல் அற்புதமாக உள்ளது, இந்த பாடலை எழுதியவர் யார் என்று கேட்டுள்ளார். அதற்கு இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் வாலிதான் எழுதினார் என்று கூறியுள்ளார். அதை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள்,
வாலியோடு நான் எத்தனை ஆண்டுகளாக பழகுகிறேன், அவருடைய வரிகள் எனக்கு தெரியாதா என்று சிரித்தபடியே கேட்டுள்ளார். பிறகு கண்ணதாசன் எழுதிய அந்த பாடலையும் படத்தில் இடம்பெறுவதற்கு சம்மதமும் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் அவர்கள்.